all, welcome to People Power. மனித உயிர்கள் இழக்கும் போது அது ஒரு பெரிய வலியை ஏற்படுத்தும். ஆனால் காரணமே இல்லாமல் அந்த உயிர் போகும்போது அது இன்னும் பெரிய வலியை நம்மளுக்கு ஏற்படுத்தும். April 22, 2025 நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு பிளாக் டே அப்படின்னு தான் சொல்லணும். தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கொலைகள் கிட்டத்தட்ட 26 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. 20 பேருக்கு மேலே காயம் அடைஞ்சிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த சுச்சுவேஷனால் இந்தியாவே ஒரு சோகன்றதை விட இன்னைக்கு மொத்தமாக கோவத்தில் தான் இருக்குது. ஏன் எதுக்கு பாரபட்சமே இல்லாமல் மனிதாபிமானமே இல்லாமல் இது எல்லாத்துக்கும் மேலே காரணமே இல்லாமல் இந்த உயிர்கள்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. யாருக்காக எதுக்காக அப்படின்ற ஒரு சின்ன தாட் கூட அது எடுக்கும்போது அந்த தீவிரவாதிகள்னு சொல்கிற அந்த கோலைகளுக்கும் அந்த கேடுகிட்டவங்களுக்கும் இல்லவே இல்லை. இன்றைக்கி நம்ம அந்த பால்கம் டெரரிஸ்ட் அட்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பால்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம க்ரௌன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய காஷ்மீரில் தான் இருக்குது. ஸோ பால்கம் காஷ்மீரில் ஒரு முக்கியமான பிளேஸ். பால்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நிறைய டூரிஸ்ட் போகக்கூடிய ஒரு இடம். காஷ்மீர் போனவங்களுக்கு நல்லாவே தெரியும். காஷ்மீருக்கு வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஒன்று வின்டர், இன்னொன்று சம்மர். வின்டரில் பார்த்தா ஃபுல்லாக ஸ்னோவாக அப்படியே ஒயிட்டாக நம்ம ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட் போட்டு மூடின மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்து சம்மரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக க்ரீனரியாக அப்படியே பச்சை பசேர்னு நம்ம ஊருக்குள்ளே வயல்வெளியில் போன மாதிரி அப்படி அழகாக இருக்கும். அதுதான் வந்துட்டு காஷ்மீரோட பியூட்டியே. அதுவும் பால்கம் காஷ்மீரில் ஒரு முக்கியமான பிளேஸ். இந்த பால்கம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் போகிறப்ப ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். இந்த பால்கம்லேருந்து ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறதா பசரான் வேலி, பசரான் பள்ளத்தாக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பசரான் பள்ளத்தாக்குக்கு போகிறதுக்கான ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குதிரையில் மட்டும்தான் போகணும். ஹார்ஸ் போனிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் மட்டும்தான் நம்ம போக முடியும். தெர் இஸ் நோ கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி எதுலேயுமே நம்ம வந்து போக முடியாது. ஸோ இந்த குதிரையில் நீங்கள் ஒரு 1/2 an hour மேலே ஏறி ட்ரெக் பண்ணணும். அதே மாதிரி அது பள்ளத்தாக்குன்றனா ஆப்வியஸாக கீழே வந்து நம்ம ஒரு 1/2 an hour ட்ரெக் பண்ணி அந்த குதிரையில் போனால் தான் அந்த பசரான் வேலிக்கு போக முடியும். ஸோ இந்த பசரான் வேலி எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை பசேர்னு ஒரு சமவெளியாக அப்படியே பார்க்குற தூரம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ரீனரியாக அழகான ஒரு சம லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும். இதை சுற்றி நல்ல பைன் ட்ரீஸ் அப்படியே எப்படி ஒரு பிக்சரஸ்டிக் ஸ்பாட் அப்படின்னு வந்து நம்ம அதை வந்து சொல்லலாம். அப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்க போது 22 ஏப்ரல் அன்னைக்கு ஒரு 1:30க்கு மேலே மத்தியானம் ஒரு 1:30க்கு மேலே அங்கேருந்து பைன் ஃபாரஸ்டில் இருந்து இந்தியன் சோல்ஜர்ஸோட யூனிஃபார்ம், அதாவது இந்தியன் ஆர்மி அவுட்ஃபிட் போட்டுக்கிட்டு ஒரு 5 டெரரிஸ்ட் வந்து அங்கே இருக்க டூரிஸ்ட்டை பிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், TRF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகிஸ்தான் பேஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் இதை பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச லக்ஷரி தைபா, அதாவது நம்ம நிறைய படத்தில் கூட கேள்விப்பட்டிருப்போம். இந்த லக்ஷரி தைபா அப்படின்னு சொல்கிற பெரிய ஆர்கனைசேஷனோட ஒரு ஆஃப்ஷூட் தான் இந்த TRF. நம்மளுக்கும் லக்ஷரி தைபாக்கும் நிறையவே ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது இந்தியாவுக்கும் லக்ஷரி தைபாக்கும் ரெட் ஃபோர்ட் அட்டாக்காக இருக்கட்டும், 2001 பார்லிமெண்ட் அட்டாக்காக இருக்கட்டும், 2006 மும்பை ட்ரெயின் பிளாஸ்ட், த பிக்கஸ்ட் அட்டாக் ஆன் சிவிலியன்ஸ் இந்தியாவில் நடந்த 2008 மும்பை அட்டாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மாஸ்டர் மைண்ட் இந்த லக்ஷரி தைபா தான். இந்த லக்ஷரி தைபாவோட ஒரு சின்ன பிரான்ச் தான் இந்த TRF அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் 2008 9/11 எப்படி தாஜ் ஹோட்டலில், ட்ரெயினில் எல்லா இடத்துலையும் நம்மளை சுட்டாங்களோ அதுக்கடுத்து சிவிலியன்ஸ் மேலே நடந்த பிக்கஸ்ட் அட்டாக் இதுதான் சொல்லப்படுது. கடந்த 25 இயர்ஸில் காஷ்மீரில் நடந்த மோஸ்ட் ப்ரூட்டல் டெரரிஸ்ட் அட்டாக்ஸில் இந்த அட்டாக்கும் ஒன்று. அப்போ இவங்க எந்த அளவுக்கு இதை பிளான் பண்ணி கொடூரமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த டைமிங் ஆஃப் த அட்டாக் தான் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்குது. ஒன்று, அப்போது இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவில் இல்லை, மோடி அவர்கள் வந்து அன்னைக்கு சவுதிக்கு ஸ்டேட் விசிட் போயிருக்காரு. 2வது, அப்போ அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் JD வான்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருந்த அந்த டைம். 3வது, இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது முனீர் அகமது ஷா, பாகிஸ்தான் ஜெனரல். அவர் ஒரு வாரத்துக்குள்ளே தான், இந்த சம்பவம் நடக்கிற ஒரு வாரத்துக்குள்ளே தான் பாகிஸ்தானில் ஒரு ஃபங்க்ஷனில் அவர் வந்து காஷ்மீர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம், இன்ஃபேக்ட் அது வந்துட்டு நம்மளோட ஜுகுலார் வெயின் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னன்னா நம்ம தலையிலேருந்து ஹார்ட்டுக்கு ரத்தம் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வெயின், நம்ம காஷ்மீரை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த அட்டாக்குக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த சம்பவத்துக்கு என்ன பதிலடி நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்த உடனே மோடி அவர்கள் அவங்களோட சவுதி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு உடனே இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில மணி நேரங்களில் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவங்க அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஆர்மி எல்லாருமே ஹை அலர்ட்ல வச்சுட்டாங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதை வந்து இந்தியா கேன்சல் பண்ணியிருக்கு. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்றது 1960s நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் போடப்பட்டது. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இது வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எத்தனையோ வார் வந்தாலும் அப்பெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாத இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி
இப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதை கேன்சல் பண்ணல, சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த சஸ்பென்ஷன்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி இண்டஸ் ரிவர்ன்றது நம்ம இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஃப்ளோ ஆகுற அந்த ரிவர். ஸோ நம்ம மேலே இருக்கிறதுனால நம்ம இந்த தண்ணியை தடுத்தா பாகிஸ்தானுக்கு தண்ணியே கிடைக்காது. அப்படி தண்ணி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட அக்ரிகல்ச்சர், அவங்களோட எக்கானமி ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ட்ரீட்டியை உடனே இந்தியா கேன்சல் பண்ணியிருக்காங்க. சார்க் கூட்டமைப்புக்கு கீழே கொடுத்த எக்ஸம்ஷன் விசாஸ், அதாவது ஃபார் ஹெல்த் ரீசன்ஸ், டூரிசம், இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கு என்னென்ன நம்ம எக்ஸம்ஷன் விசாஸ் கொடுத்தோமோ அந்த விசா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கொடுத்த எல்லா விசாவும் கேன்சல். இது எல்லாத்துக்கும் மேலே டிப்ளமேட்ஸை வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கண்ட்ரியிலேருந்து அவங்களோட டிப்ளமேட்ஸை வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்ம பாகிஸ்தானில் இருக்க நம்மளோட டிப்ளமேட்ஸ் எல்லாத்தையும் டவுன் சைஸ் பண்ணி 30 பேர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்க டிப்ளமேட்ஸையும் எல்லாத்தையும் கிளம்ப சொல்லி இந்தியா ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் எவ்வளோ சீரியஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கிளியராகவே தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம பண்ணதுக்கு டிட் ஃபார் டேட்டா பாகிஸ்தானும் ஒரு சில விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அது எல்லாமே ஃபன் தான். பட் அவங்க பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரப்போகிறது கிடையாது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கேன்சலேஷனை வந்துட்டு ஆக்ட் ஆஃப் வார் அது அப்படின்னு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதாவது பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. பட் இந்த போர் தொடுத்ததுக்கு சமன்றதுனால நம்ம யாரும் பயந்துட போகிறதே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா வார்லையும் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்க தான் திரும்பி பார்க்கணுமோ தவிர நம்ம அதை பார்க்கவே தேவை கிடையாது. இன்னொன்று, அதே மாதிரி அவங்க ஷிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்றதையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க போர் ஒப்பந்தங்கள். இந்த போர் ஒப்பந்தங்களை அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியா எங்கள் மேலே ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸை மேக் பண்ணுறாங்க. அதாவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது என்றைக்குமே கிடையாது. தீவிரவாதத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்பவே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரியும். டிஆர்எஃப் ஓட டிஜிட்டல் நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸை வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ட்ராக் பண்ணும்போது அது பாகிஸ்தானுக்கு தான் போகுது. ஸோ அப்படின்றப்ப அங்கே இருந்து இல்லாமல் இங்கே வந்திருக்க கிடையவே கிடையாது. ஒரு சைடு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நாங்கள் இந்தியாவோட எந்த ஒரு பயஸ்னஸும் இல்லாமல் ஒரு ஓப்பனாக இந்த விஷயத்தை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்கை நியூஸ், அதாவது யூகேல இருக்க ஸ்கை நியூஸுக்கு கொடுக்குற இன்டர்வியூவில் என்ன சொல்றாரு, இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக நடந்தது. இதில் என்ன அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நாங்கள் டெரரிஸ்டா ஹார்பர் பண்ணியிருக்கோம், நாங்கள் அடைக்கலம் கொடுத்துருக்கோம், நாங்கள் வளர்த்துருக்கோம், யூஎஸ் இந்த மாதிரி வெஸ்டர்ன் நேஷன்ஸ்க்கு நாங்கள் வந்து நிறைய டர்ட்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸை வச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்க பிரைம் மினிஸ்டர், இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுறதுலே ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு அப்படின்றப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எங்கிருந்து அரைஸ் ஆயிருக்கலாம். பட் எதுவுமே இன்னும் ஒரு கன்க்ளூசிவ்னஸ் இல்லாததுனால அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம ஒரு வியூகிக்கலாம் இது எங்கிருந்து அரைஸ் ஆயிருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கிளியராகவே தெரியுது. தானிஷ் கனேரியா அப்படின்னு ஒரு பாகிஸ்தான் ஸ்பின்னர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 90s கிட் நம்ம முக்காவாசி பேர் பார்த்துருப்போம். அப்போதைக்கு நம்ம அனில் கும்ப்ளே ஹர்பஜனுக்கு போட்டியா தானிஷ் கனேரியா தான் அவங்க இருந்த ஒரு பெரிய ஸ்பின்னர் மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க. தானிஷ் கனேரியாவும் சொல்லியிருக்காரு, இது உண்மையாலுமே இது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே அவங்களுக்குள்ளே கான்ட்ராஸ்டிங் ஒப்பீனியன்ஸ், கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கு. ஸோ இதில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இதில் பாகிஸ்தானோட இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு பிக்கெஸ்ட் கேள்வியே. பிரிவினை தான் அவங்களோட மெயின் ரீசன். ஸோ இந்தியாவை பிரிக்கணும். அது எப்படி பிரிக்க முடியும்? ரிலிஜன் அப்படின்ற ஒரு வெப்பனை தான் அவங்க யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆர்டிகல் 370 கவர்மெண்ட் ரத்து பண்ணுது. அதாவது காஷ்மீருக்கு கொடுத்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை ரத்து பண்ணுது. இந்த காஷ்மீருக்கு கொடுத்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை ரத்து பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, காஷ்மீரில் வந்து நல்ல டூரிசம் டெவலப் ஆகுது. காஷ்மீர் எக்கனாமி ரொம்பவே க்ரோ ஆகுது. அதனால அங்கே இருக்க பீப்புள் நிறைய ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ எல்லாரும் காஷ்மீர் போயிட்டு வர முடியுது. அங்கே இருக்கவங்க எங்கே வேணாலும் போக முடியுது. ஸோ காஷ்மீர் இந்தியாவில் இருக்க மித்த ஸ்டேட் மாதிரி ஒரு நார்மல் பிளேஸாக மாற ஆரம்பிக்குது. இது என்றைக்குமே பாகிஸ்தானால ஒத்துக்க முடியலை. இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால தான் அவங்களுக்கு இதை எப்படியாவது இந்தியாவை பிரிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த பிரிவினைன்ற ஒரு ரீசன்னால தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ இதை நம்ம எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்தியனா ஒன்றா இருக்கணும். இது ஒரு சைடு இருக்கும் போது, ஆனால் இப்போ உள்ளுக்குள்ள ரொம்பவே கேவலமான விஷயங்கள் 1-2 நடக்குது. அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஒரு சில முட்டாள்கள், அதாவது அவங்க என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸ், ஒரு அறிவே இல்லாமல் இங்கே இருக்கிற காஷ்மீர் சம்மந்தப்பட்ட மக்களுக்கோ காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நம்மனாலேயே ஹராஸ்மெண்ட், த்ரெட்ஸ் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் சொன்னது என்ன அப்படின்னா, எங்கள் அப்பாவை எங்கள் கண்ணு முன்னாடியே சுட்டு கொன்னாங்க. ஆனால் அங்கே இருந்த எங்களோட காஷ்மீர் டிரைவர்ஸ் 2 பேர் தான் காஷ்மீர் முஸ்லீம் பிரதர்ஸ். அவங்க தான்
எங்கள கூட பிறந்த அண்ணன் தம்பி மாரி பத்திரமா எங்கள அந்த இடத்துல இருந்து மீட்டு, அந்த இம்பாக்ட்லேருந்து எங்கள காப்பாத்தி, எங்கள பத்திரமா ஊருக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அங்க இன்னொரு இந்த போனி ரைடரா வேலை செய்ற ஒருத்தரு, அவரும் ஒரு முஸ்லிம் பிரதர் தான். அவரு அங்க அடிபட்ட ஒருத்தர, அவரோட முதுகுல தூக்கிக்கிட்டு அங்கருந்து ஓடி கொண்டு வந்து காப்பாத்தியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப, எங்கிருந்து இவனுங்களுக்கு இந்த மாரி பண்ண தோணுது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. அடிபட்டவனும் நம்ம தான், காப்பாத்துனவனும் நம்ம தான், இங்க நம்ம மிரட்டுறவங்களும் நம்ம தான், மிரட்டப்படுறவனும் நம்ம தான். இப்படி எல்லாருமே நம்மளா இருக்கும்போது இத எதுக்கு பண்ணணும்? அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரிட்டிஷ்காரங்க நம்மள பிரிவினை மூலியமா தான் இவ்வளோ நாள் ஆண்டாங்க. இப்ப தான் அத இப்ப இவனுங்களும் அத தான் ட்ரை பண்றானுங்க. ஸோ இத புரிஞ்சுக்காம இங்க கொஞ்சம் கூமுட்டைகள் இருக்குன்னு நெனைக்கும்போது ரொம்பவே கவலை இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல, அங்க ஒன் ஆஃப் த போனி ரைடர்ஸ் சையத் அதில் ஹுசைன் அப்படின்றவரு தான் கூட்டிட்டு போன சவாரி அந்த ஒரு டூரிஸ்ட்ட சுற்றக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தன் உயிரையே உட்டிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில அவரும் ஒரு முஸ்லிம் சகோதரர் தான். இப்படி எல்லாமே நம்ம மக்கள் நம்மளுக்காண்டி அவங்களோட உயிர துச்சமா மதிச்சு நம்ம மக்கள காப்பாத்துறாங்க அப்படின்றப்ப, அதே மக்கள இங்க இருக்கிற ஒரு சில கூமுட்டைகள் மிரட்டுறாங்க, அவங்கள துன்புறுத்தணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா, அது எவ்வளோ ஒரு கேவலமான செயல்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதே கிடையவே கிடையாது. இந்த மாரி கும்பல அப்படியே தனியா ஓரமா வச்சு துவச்சோம் அப்படின்னா, இது எல்லாமே அது அது அப்படியே இருக்கும். ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு தான். நடந்தது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா நம்ம எல்லாம் ஒரு இந்தியனா ஒண்ணா நிக்க வேண்டிய கடமையில இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல ஒரு அண்ணனாவோ, ஒரு தம்பியாவோ, அந்த குடும்பத்துல ஒருத்தனா நம்ம அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்ன்றது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ்ட்டா எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் வந்து இந்த நடந்த உடனே எனக்கு வந்து தோணுச்சு. எல்லாருமே "உன்னை போல் ஒருவன்" படம் பார்த்திருப்பீங்க. கமல் சார் நடிச்ச படம். தீவிரவாதத்த அழிக்கிற வெப்பன் தீவிரவாதம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஒருவேளை தீவிரவாதத்த அழிக்கிற வெப்பன் உண்மையாலுமே தீவிரவாதமா தான் இருக்குமா? அப்படின்னு எனக்குள்ளேயே அந்த ஒரு கேள்வி வருது. பட் அத நான் வந்து உங்ககிட்ட விட்டுர்றேன். நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அன்டில் தென் என்ன நடந்தாலும், இனி வரப்போற நாட்கள்ல போர் கூட வரும்னு தான் சொல்றாங்க. பட் என்ன நடந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு இந்தியனா ஒண்ணா இருக்கணும். ஜெய் ஹிந்த். பீப்பிள் பவர் ஆல்வேஸ். தேங்க் யூ.